போன் பாவிக்கிறோம், ஹேண்ட் போனும் இருக்குது, சிம் கார்டும் இருக்குது. சிம் கார்டை போடுறோம், பேசி தள்ளுறோம், லோக்கல் கோல் எடுக்கிறோம், ஐடிடி கோல் எடுக்கிறோம், ரோமிங் எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சிந்தித்தமா? அந்த சின்ன ஒரு சிம் கார்டு, இந்த சின்ன 3-4 இன்ச்சு 2-3 இன்ச்சு சைஸ், அது எத்தனை வேலையை செய்து இத்தனை மணிக்கு இவர் இத்தனை கோல் எடுத்திருக்கிறார், இத்தனை மணிக்கு இவர் இப்படி எஸ்எம்எஸ் அடிச்சிருக்கிறார், அவ்வளவையும் அந்த சின்ன சிம் கார்டு நமக்கு விளங்கப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய உடம்புதான் நாங்கள் பாவிக்கும் ஹேண்ட் போன், ஒரு மனிதனுடைய கல்புதான் அந்த ஹேண்ட் போனுக்குள்ளே போடக்கூடிய சிம் கார்டு. ஹேண்ட் போனுக்கு சிம் கார்டு மட்டும் இல்லை என்றால் அந்த ஹேண்ட் போன் 5% பெறுமதியற்றது. சிம் கார்டுல தான் விஷயமே இருக்குது. சிம் கார்டுக்கு தான் லைன் கொடுக்கப்படுகிறது. ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் போனை வச்சுக்கொண்டு இருக்கிறார், உள்ளுக்கு சிம் கார்டு இல்ல. இன்னொருத்தர் 2000 ரூபாய் உடைஞ்ச போனை வச்சுக்கொண்டு இருக்கிறார், உடைந்த தகர்ந்த போனை வச்சுக்கொண்டு இருக்கிறார். 20 தடவை கீழே விழுந்து தகர்ந்த போன், உள்ளுக்கு சிம் கார்டு இருக்குது, கனெக்ஷனும் இருக்குது. அவர் வெளிநாட்டுக்கு பேசுகிறார் 2000 ரூபாய் போன்ல, இவர் 1 லட்சம் ரூபாய் போன், சிம் கார்டு கிடையாது, பேச முடியாது, அடுத்த வீட்டுக்கும் பேச முடியாது. கல்பு சுத்தமாக இருந்தால் முழு உலகத்துக்கும் பேசலாம். கல்பு சுத்தமாக இருந்தால் முழு உலகத்தையும் ஓரிடத்தில் இருந்து பார்க்கலாம். கல்பு சுத்தமாக இருந்தால், இதைத்தான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்னவர்களா சிறியவர்களா, உஸ்தாதுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களின் உஸ்தாத், அல் குத்துபுல் அக்பர், குத்துபுமார்களுக்கெல்லாம் பெரிய குத்துபு, வல் கௌதுல் அஷ்ஹர், பிரபல்யமான அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு முரீதீன்களை பாதுகாப்பவர். இந்த பட்டம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களுக்கு கிடைத்த பட்டங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய முரீதீன்கள் உலகத்தில் எந்த திக்கிலிருந்து என்னை அழைத்தாலும் அது எனக்கு கேட்கிறது, நான் பதில் சொல்கிறேன். எந்த முரீதுடைய கல்பு முத்துமைனாவுடைய அந்தஸ்தை தாண்டி இருக்கிறதோ அவருக்கு அது விளங்கும். மற்றவர்கள் அம்மாராவில் இருப்பவர்களுக்கு என்னுடைய உதவி இருக்கலாம், ஆனால் என்னை அவர்களால் உணர முடியாது. ரோமிங் என்று ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ரோமிங் என்றா உலகத்துல எந்த துனியா தொங்கலுக்கு போனாலும் இந்த டயலாக் மூலமாகவோ மொபிட்டல் மூலமாகவோ அவர் எடுத்த அந்த ரோமிங் உலகத்துல எங்க போனாலும் அந்த நாட்டிட டெலிகாம்ல அது போயிட்டு சேர்ந்து அந்த போன் வேலை செய்யும். இப்ப உதாரணமாக ஒருத்தர் சவுதியில இருக்கிறார் என்று வச்சுக்கொள்ளுங்க, சவுதிக்கு ஒரு கோட் நம்பர் இருக்குது, 00966 அடிச்சிட்டு அங்கிட்டு நம்பர் அடிச்சா தான் சவுதிக்கு பேசலாம். இந்தியாவுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்குது, 0091 அடிச்சிட்டு தான் அங்கிட்டு நம்பர் அடிக்கணும். துபாய்க்கு ஒரு நம்பர் இருக்குது, 00971 அடிச்சிட்டு தான் துபாயில நம்பர் அடிக்கணும். இது முறை. இந்த முறை தவறி யாராவது வீட்டில இருந்து கொண்டு ஒரு நாள் அல்ல ஒரு வருஷம் சவுதிக்கு 00966 போடாம கோல் எடுத்தாலும் பேசவே முடியாது, பேசிய சரித்திரமும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் ரோமிங் லைன் எடுத்திருக்கிறார், அவர் எங்கேயோ ஒரு துனியா தொங்கல்ல இருக்கிறார், அவர் எங்கே என்று தெரியா, யாருக்கும் தெரியா. ஆனால் அவருடைய நண்பன் இவர் ஸ்ரீலங்கால தான் இருப்பார் என்று நினைச்சுக்கொண்டு நோட் 777 என்று அடிச்சு காதுல வச்சுக்கொண்டு நிற்கிறார். பெல் படுது, ரிங் ஆகுது, ஓபன் பண்ணி, சலாம் அலைக்கும், நீங்க எங்க? நான் சுவிட்சர்லாந்துல இருக்கேன். சுவிட்சர்லாந்துலயா? அப்ப நான் நோட் 777 அடிச்ச சுவிட்சர்லாந்துக்கு எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது, சுவிட்சர்லாந்து கோட் நம்பர் தெரியாது. பேசுறவருக்கு தகுதி இல்லாவிட்டாலும் பேசப்படுகிறவர் இந்த டெலிகாம்ல உயர்ந்த அந்தஸ்துல 50,000 ரூபாய் டிபாசிட் வச்சு கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒவ்வொரு மாதமும் விடுபடாமல் பில் கட்டி நல்ல அந்தஸ்தில் உள்ளவர். யாரு எவருக்கு பட்டாலும் அவர் ஆன்சர் பண்ணுவார். கோட் நம்பர் தேவையில்ல. இதே போல கோட் நம்பர் இல்லாமல் யா முஹியத்தீன் என்று சொன்னாலும், யா ஷாதுரி என்று சொன்னாலும், யா ரிபாய் என்று சொன்னாலும் ரோமிங் பட்டம் அல்லாஹ்வினால் கல்புக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தான் நமது காமிலான ஷைகுமார்கள். அவர்களுடைய காதுக்கு கேட்கிறது, எங்களுக்கு விளப்பம் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஷேகுமார்களை அழைக்கிறோம், யா பாசி என்று அழைக்கிறோம், யா ரிபாய் என்று அழைக்கிறோம்.
இது வணக்கம் அல்ல, அழைப்பு. யாரையும் அழைக்கலாம். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அழைக்க முடியும் என்றால் வஃபாத்துக்கு பின்பும் அழைக்கலாம். அது ஷிர்க்கு கிடையாது. அது இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. முழு உலகத்தில எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி தப்சீர் இருக்கிறதோ அவ்வளவு தப்சீரையும் புரட்டி பாருங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று வந்த குர்ஆன் ஆயத்துக்கு தப்சீரை பாருங்க. அந்த தப்சீரில் அழைக்க வேண்டாம் என்றால் வணங்க வேண்டாம் என்பதுதான். எனவே வலீஃபா, யாக்கூத்தியா, எங்களுடைய ஷாதுலியா தரிகா, ஔராதுகள், எங்களுடைய பைத்துகள், கசீதாக்கள், இந்த அவ்வளவு விஷயத்திலையும் நாங்கள் ரசூல்மார்களை அழைக்கிறோம், வலிமார்களை அழைக்கிறோம். ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? அவர்களுடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அல்லாஹு தஆலா யாருக்கும் நேரடியாக ரஹமத்தை செய்தது கிடையாது, யாருக்கும் நேரடியாக ரிஸ்க் கொடுத்தது கிடையாது, யாரையும் நேரடியாக எதுவும் செய்ததில்லை. அல்லாஹ் நேரடியாக ஒன்றும் செஞ்சதில்லை. அப்படி செய்ததாக இருந்தால் அவனுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்புறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேவையில்லை, நேரடியாக அனுப்பி இருப்பான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, விளங்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நாங்கள் விளங்க தவறிக் கொண்டிருக்கிறோம், வெளிரங்கத்தை பார்த்து மயங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்ட குத்துபுமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கடல் ஆமைகளை போன்றவர்கள். கடல் ஆமை என்ன செய்யும்? கடலுக்குள்ள இருந்து வரும், வந்து கடல் ஓரத்துல கடற்கரையில மண்ணுக்கு கீழே எத்தனையோ குழிய தோண்டும். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட பாருங்க, அறிவை பாருங்க. எத்தனையோ குழிய தோண்டும். தோண்டி தோண்டி தோண்டிட்டு அங்கலிங்களை பார்க்கும். யாரும் மனிதர்கள் இல்லையண்டா ஏதாவது ஒரு குழியில ஆயிரக்கணக்கில் முட்டை விட்டுரும். முட்டையை விட்டுட்டு கடலுள்ளுக்கு போயிரும். எல்லா குழியும் மூடிட்டு யாராவது பார்த்தா 2-3 குழிய தோண்டி பார்த்துட்டு போயிட்டுருவாங்க. ஏந்த நான் பெத்தெடுத்த அந்த முட்டைய நான் பாதுகாக்கணும். நடுக்கடலுக்கு போய் அந்த நடுக்கடல்ல இருந்து மண்ணால மூடப்பட்ட அந்த முட்டைகளை ஒரு பார்வை பார்க்குமாம். அந்த பார்வையுடைய ஷூட்டுக்குத்தான் அந்த முட்டைகள் எல்லாம் வெடித்து குஞ்சு பொறிக்கிறதாக அபுல் ஹசன் அலியுனி ஷாதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கடல் ஆமைகளை போலதான் எனது முரீதீங்கள், குத்துபு நாயகத்தின் முரீதீங்கள், ரிஃபாய் நாயகத்தின் முரீதீங்கள், வேறு தரிகாக்களின் முரீதீங்கள் அந்தந்த குத்துபுமார்களுடைய ஷரியா பின்பற்றணும். ஷரியத்தும் இருக்கணும், தரிகத்தும் இருக்கணும், ஹகீகத்தும் இருக்கணும். ஷரியத் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஷரியத்தை விட்டு விட்டு தரிகத்து கிடையாது. சரியான முறையில் பின்பற்றினால் கடலுக்குள்ள இருந்த அந்த முட்டையை எப்படி அந்த ஆமை வெடிக்க செய்கிறதோ இதே போல என்னுடைய முரீதீங்களுடைய கல்வை நாங்கள் வெளிச்சமாக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள், துப்பாக்கியவான்கள் அல்ல. தரிகாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். சரியான முறையில் நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது மஹப்பத்து வைக்கவில்லை என்றால் அவர் மூமின் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஃபர்லான தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது கூப்பிட்டால், அழைத்தால் தொழுகையை விட்டுட்டு போறது ஃபர்ல். குர்ஆன்ல வருது, குர்ஆன்ல வருது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களோட நஃப்ஸை விட, உங்களோட உயிரை விட நீங்க என்ன நேசிக்கணும். உயிர் போனாலும் பரவாயில்லை, என்ன நேசிச்சாத்தான் மூமின் என்று சொன்னாங்க. அதை விளங்கின நாங்க போவோம்.